என் அன்பு தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஜோக்கர் டிவி மாயாவியின் அன்பு வணக்கங்கள். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. எனக்கு யூடியூப்ல இருந்து ஒரு பைசா கூட வருமானம் கிடையாது. ஆகையால் யூடியூபில் பிரபலமாவதற்காக, வைரல் ஆவதற்காக கண்டதை போடும் கைவன் நான் கிடையாது. நான் எந்த கட்சியும் கிடையாது. திமுக, அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, நாம் தமிழர் கட்சி, தாவேகா, விஜய் கட்சி, எந்த கட்சியும் கிடையாது. எவரிடமும் ஒரு பைசா கூட நான் வாங்கவில்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. விஜய் நிரபராதி. இது இந்த பதிவோட தலைப்பு. ஒரு பக்கம் தனி நீதிபதி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அருணா ஜெகதீசன் அவங்க தனியா விசாரணை பண்றாங்க. இன்னொரு பக்கம் மத்திய குழு வந்து விசாரணை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. தனிநபர் நீதிபதி முதற்கொண்டு மதிப்பிற்குரிய அருணா ஜெகதீசன் நீதி விசாரணை குழு மற்றும் நக்கீரன், கோபால், சாட்டை துரைமுருகன் மற்றும் யூடியூப்பில் விஜயை திட்டிக் கொண்டிருக்கும் 41 பேர் மரணத்திற்கு காரணம் விஜய், தூக்கி உள்ள போடுங்க, கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அனைத்து விஜய்க்கு எதிரான யூடியூபர் அனைவருக்கும் நீங்க தவறான பாதையில போய்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையில என்ன நடந்துச்சுன்னு அதை விளக்குறதுக்காக தான் நான் போட்டிருக்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. விஜயை கைது செய்யாதீர்கள். பாரதிய ஜனதா உங்களை அழிப்பதற்காக மாபெரும் சூழ்ச்சி வலையை பின்னிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் விஜயை கைது செய்தால் அதை வைத்து பிரச்சனையை உண்டாக்கி அவருக்கு மிகப்பெரிய அனுதாப அலை வீசி அவரை கைது செய்து விட்டால் அவர் கைதை விடுவிக்க அவர் மத்திய அரசிடம், மோடியிடம் வருவார், அமித்ஷாவிடம் வருவார். அப்பொழுது விஜயை கூட்டணியில் சேர்த்துக்கொண்டு, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், விஜய் தனியா தேர்தலில் போட்டியிட்டா ஒரு 5% ஓட்டு வாங்குவாரு, ஆனா ஜெயிக்க மாட்டாரு. சீமான் 8% இருந்தது, 5% குறையும், 2 பேருமே ஜெயிக்க மாட்டாங்க, ஓட்டுகள் மட்டும் பிரியும் நான் சொல்லியிருந்தேன். இன்னொன்னு சொல்லியிருந்தேன், விஜய் முதல்வராக ஆக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா ஒத்துக்கொண்டால், அதிமுக பாரதிய ஜனதா விஜய் கூட்டணி அமைந்தால் திமுக தோல்வியடையும், இவர்கள் கூட்டணி வெற்றி பெறும் நான் சொல்லியிருந்தேன். விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நீதிபதி கிட்ட சொல்லி விஜயோட வேண புடுங்க சொல்லி மு.க. ஸ்டாலினுக்கு உத்தரவு போடு. அவரு பின்னாடி பாரதிய ஜனதா நீதிபதிக்கு உத்தரவு போட்டது மு.க. ஸ்டாலினுக்கு தெரியாது. ஆனா விஜய கூட்டணி சேர வைப்பதற்காக மு.க. ஸ்டாலினுக்கு விஜய்க்கும் சண்டை மூட்டிவிடும் வேலையை பாரதிய ஜனதா மறைமுகமாக நீதிபதியின் மூலம் வேணை புடுங்க சொல்லிருந்துச்சு. ஏன் விஜய கைது பண்ண மாட்டேங்கிறீங்க நீதிபதி கேட்கிறாரு. அவங்க பாரதிய ஜனதா உத்தரவின்படி நீதிபதிகள் ஆடுவார்கள். ஏன்னா நீதிபதிகள் அனைவருமே பாரதிய ஜனதா கையில் தான் இருக்கிறது. ஒருவேளை நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா வேண புடுங்குறாங்க, விஜய கைது பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்குவான். என்ன நடக்கும் தெரியுமா? விஜய் உடனடியாக பாரதிய ஜனதாவின் காலில் விழுந்து, நான் கூட்டணியில் ஒத்துக்கொள்கிறேன், என்னை விடுதலை செய்யுங்கள், திமுகவை அழிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதாவின் கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ள வருவார், நம்மிடம் கெஞ்சுவார். இதுதான் பாரதிய ஜனதாவினுடைய பிளான். அதை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன போட்டிருந்தேன் பதிவுலனா, விஜயை கைது செய்தால் மக்கள் எச்சரிக்கை, ஜோக்கர் டிவி மாயாவி தமிழர் தற்காப்பு இயக்கம் ஆதரவுன்னு போட்டிருந்தேன். மு.க. ஸ்டாலின் ஐயா, நான் உங்களை என்னவோ நினைச்சேன், ஆனா நீங்களும் உங்க அப்பா மாதிரியே அரசியல் தந்திரத்தில் நல்ல சிறந்தவர் தான், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. விஜய கைது பண்ணாதீங்க, விஜய் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காதீங்க. 6 மாசம் தான் எலெக்ஷன் இருக்கு, அனுதாபல வீசம். 2வது, விஜய்க்கு வெறுப்பு ஏத்த அவர் என்ன பண்ணுவாரு, உங்களை ஒழிச்சே கட்டணும்னு தன்மான எல்லாத்தையும் விட்டுட்டு நேர போய் பாரதிய ஜனதா கூட உங்களை அடிக்கணும்ன்ற வெறியோட போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்க திமுக ஆட்சி அழிந்துவிடும். அதிமுக
பாரதிய ஜனதா விஜய் கூட்டணி அமைந்தால் ஓட்டு எந்திரத்தில் மோசடி செய்து மாபெரும் வெற்றி பெறுவார்கள். அதிமுகவினுடைய எதிர்கட்சி இருக்கக்கூடிய அவர்களுடைய ஓட்டும், விஜயின் மக்கள் செல்வாய்க்கிற அந்த ஓட்டும், பாரதிய ஜனதா 2 பேரும். இந்த கவுண்டமணி படம் ஒண்ணு வரும், அந்த படத்துல கமலஹாசன் படம் தான் பேர் எனக்கு பேர் சொல்லும் பிள்ளை. அந்த படத்துல அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போடுவாங்க, எனக்குத்தான் அந்த ஃபேக்டரி உரிமையாளர் சீட்டு அப்படின்னு. கவுண்டமணி அவருடைய மச்சான். 2 பேரும் அடிச்சுக்கிறது பார்த்த உடனே தள்ளுங்க, இப்ப நான் உட்கார பாருங்க, இப்ப அழகா இருக்கும் பாருங்கன்னு உட்காருவாங்க. அதே மாதிரி அதிமுகவும் விஜய் பாரதிய ஜனதா கூட்டணி அமைந்தவுடன் யார் முதலமைச்சர் அதிமுகவும் விஜயை அடிச்சுக்கும் போது பாரதிய ஜனதா நடுவில் போய் 2 பேரும் சண்டையை நிறுத்துங்கப்பா, ஏன் பிரச்சனை, 2 பேரும் விஜய் நீ துணை முதல்வராயிரு, எடப்பாடி பழனிசாமி உனக்கு என்ன துறை வேணுமோ உனக்கு தர, எவ்வளவு நேரம் கொள்ளி அடிச்சுக்கோ, இப்ப இந்த முதலமைச்சர் சீட்ல நாங்க உட்கார்ந்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, அவன் உட்கார்ந்துருவோம். பாரதிய ஜனதா திமுக எதிர்கட்சி வரிசையில் போக வேண்டியதான். ஒரு முறை பாரதிய ஜனதா தமிழகத்தை கைப்பற்றி விட்டால் மீண்டும் திமுகவால் வர முடியாது. அதனால் விஜய்க்கு வெறுப்பேற்றாம அப்படியே ஆற போடுங்க, தேர்தலில் கவனம் செலுத்துங்க. திமுக நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, அதுல சந்தேகமே இல்ல. விஜயை கைது பண்ணி நிறைய பேர் கத்துவாங்க, கைது பண்ணவே பண்ணாதீங்க, வேற பறிமுதல் பண்ணுன்னு சொல்லுவாங்க, வேற பறிமுதல் பண்ணாதீங்க. விஜய் மீது எதுவுமே நடவடிக்கை எடுக்காதீங்க, சிவனங்கால சங்கு ஊதுன மாதிரி அப்படியே அமைதியா இருங்க. அருணா ஜெகதீச ஆணையம் தீர்ப்பு முடிவு சொல்லும் பொழுது அதன் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும். அருணா ஜெகதீசன் விசாரணை கமிஷன் மேல பைய போட்டுட்டு நீங்க அமைதியா இருங்க. அருணா ஜெகதீசன் விசாரணை கமிஷனை ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு அது பாட்டுக்கு போகட்டும். தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டு செத்தவங்க அந்த விசாரணை என்ன ஆச்சு? ஏற்கனவே சிபிஐ விசாரணை நிறைய கேஸ்ல கூப்பிட்டீங்களே, கேட்டீங்களே, விசாரணை நடந்துச்சு, முடிவு வந்துச்சா? அந்த மாதிரி இதையும் அப்படியே புஷ்ல விட்டுருங்க, டீல்ல விட்டுருங்க. திமுக தேர்தல கவனத்தை செலுத்துங்க. அதை விட்டுட்டு விஜயை கைது பண்ணாலோ, வேனை புடுங்குற, செருப்பு புடுங்குற, அவங்க ஆளுங்களை அரெஸ்ட் பண்றேன்னு பண்ணி விஜய்க்கு கோபத்தை ஏற்படுத்தினா நேரா பாரதிய ஜனதா போய் காலில் வந்து சேர்ந்துருவாரு. உங்களை பழி வாங்குறதுக்காக அவரு போன போகுது. பாரதிய ஜனதா கூட சேர்ந்து திமுக ஒழிக்கணும் இறங்கிட்டாருன்னா அப்புறம் ஐயோமானு கட்டினாலும் தமிழகத்தில் நீங்க 2026 ஜெயிக்க முடியாது. விஜய் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமையாவிட்டால் நீங்க தான் ஜெயிப்பீங்க. அவங்க கூட்டணி அமைச்சுட்டா நீங்க தோத்துருவீங்க, மொத்தமும் வாரிட்டு போயிடும். சீமான்லாம் வேஸ்ட், அவர் 5% தான் வாங்குவாரு. அதனாலதான் அவர் விஜயை எதிர்க்கிறாரு. இதுதான் சாக்குன்னு பார்த்தாரு, வெறும் அவைதான் காத்துக்கு இருந்தாரு. கெட்டச்ச சான்ஸை சாட்டி துறைமுருகன சீமானு பயன்படுத்திட்டாங்க. விஜய் தான் குற்றவாளி ஒழிச்சு கட்டிட்டா அப்புறம் மாநில அங்கீகாரத்தை தக்க வச்சுக்கலாம், விஜய் விட்டு சரிஞ்சிடும் கைது பண்ணிட்டா அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. அது எல்லாருக்கும் உள்ள இயல்பு தானே. சரி, அதை விடுங்க. இப்ப விஜய் நிரபராதின்னு நான் சொல்ல, இப்ப விஜய் நிரபராதி அப்படின்னு நான் சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கரூரில் இறந்தன்னு சொல்லக்கூடாது, கொல்லப்பட்ட. யார் கொண்டா, எப்படி கொண்டாங்கிற சொல்ல போறேன். இது ஒரு சினிமாவை எடுத்தா 100 நாள் கன்ஃபார்மா ஓடும், 500 கோடி ரூபாய் வசூலாகும். அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை இப்ப உண்மையிலேயே நடந்திருக்கு. சொல்றேன், கவனமா கேளுங்க. முக ஸ்டாலின் ஐயா, எடப்பாடி ஐயா, அண்ணாமலை ஐயா, நீதிபதி ஐயா, அருணா ஜெகதீசன் அம்மா, எல்லாரும், விஜய், சீமான், எல்லாரும் கவனமா கேளுங்க. கரூரில் நடந்த 41 பொதுமக்கள் கொல்லப்பட்டது. காரணம் விஜயும் கிடையாது, திமுகவும் கிடையாது, செந்தில் பாலாஜியும் கிடையாது, காவல்துறையும் கிடையாது. என்ன அதிர்ச்சியா இருக்கா? இதுக்கே இப்படி சொல்லிட்டா என்ன? இதுவே வருது பாருங்க, திரைக்கதை. இது உண்மை. பிரபஞ்ச சக்தியினால் நடந்தவை அனைத்தும் பதிவானதை நாங்கள் தியானத்தின் மூலம் கண்டுபிடித்து அதை பொதுமக்களுக்கு நாங்கள் கூறுகிறோம். முக ஸ்டாலின் ஐயா, கவனமாக கேளுங்கள். எவ்வளவு பெரிய சூழ்ச்சி இது இருக்கிறது என்று பாருங்கள். ஏறத்தாழ சினிமா கடமையே இது நடந்திருக்கு. அதை பற்றி சொல்றேன், கவனமா கேளுங்க. மெடிக்கல் மாஃபியா. நாமக்கல்ல ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிட்னியை திருடுனாங்க இல்லையா? தொழிலாளர்கள் கிட்ட 3 லட்சம் ரூபாய் தர உங்க கிட்னியை கொடுங்க. உடனே அந்த தொழிலாளிகளை மூளை செலவை செய்து, பிரெயின் வாஷ் செய்து கிட்னியை பிடுங்கி விட்டாங்க இல்லையா? நீங்க சோதனை பண்ணி அந்த ஆஸ்பத்திரியை இழுத்து மூடாம அதிகாரிகள் அவர்கள் லஞ்சத்தை வாங்கி கொண்டு கிட்னி ஆபரேஷன் மட்டும் செய்யக்கூடாது, மற்றபடி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இல்லையா?
அந்த கிட்னி திருடுற ஏஜென்ட்டுகள், ஹாஸ்பிட்டல், டாக்டர்ஸ் எல்லாம் நாமக்கல்ல இருக்கிறாங்க. நாமக்கல் தான் கிட்னி திருடுறதுல புகழ்பெற்ற ஊரு. அங்க இருக்கிற அரசு டாக்டர்கள், தனியார் டாக்டர்கள் எல்லாம் இதுக்குன்னே ஒரு கோஷ்டி ஏஜென்ட் எல்லாமே இருக்கிறாங்க. இவங்க கிட்னி நிறைய தேவைப்படுது. கை குழந்தைகள், 5 வயசு பையன், 2 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தைகளாம் கிட்னி தேவைப்படுது. 60 வயசு கிழவன், 70 வயசு கிழவி எல்லாம் கோடீஸ்வரனுக்கு. துபாய், பஹ்ரைன், அமெரிக்கா, இங்கிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இங்கெல்லாம் 10 கோடி 50 கோடி ஒரு குழந்தைக்கு கிட்னி வேணும். சாகர நிலைமையில இருக்கு. 3 வயசு குழந்தை, பெரிய கோடீஸ்வரர் குழந்தை 100 கோடி கூட கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. சினிமாவில் கட்டிருப்பீங்க. இப்ப இவங்களுக்கு கிட்னி தேவை. ஏற்கனவே கொரோனா வந்துச்சு இல்லையா? அந்த கொரோனாவை வைத்து ஏராளமான கொரோனா ஊசிகளை போட்டு அவர்களை வர வைத்து அவர்கள் மூச்சை பிடிச்சு அழுத்தி கொண்டு அந்த கிட்னியை திருடின கதையெல்லாம் நடந்தது. அந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். யூடியூப் ஒரு வேலை தடை பண்ணனா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. மூச்சை அடக்கி மூச்சை அழுத்தி கொள்ற வீடியோ, ஒரு நோயாளிய கொள்ற வீடியோ. சாக மாட்டேன்றான், ஆனா கிட்னி வேணுமே கொண்டு எடுத்தாங்க. அதை போட்டதுக்காக யூடியூப் நம்ம சேனலே தடை பண்ணிருச்சு. இருந்தாலும் உங்களுக்காக நான் போடுறேன். இது பழைய வீடியோ, கொரோனா டைம்ல எடுக்கப்பட்டது ரகசியமா. இந்த கொரோனா எண்ணிக்கை அதிகமா காமிச்சு இந்த பணத்தை சுருட்டுறதுக்காக அரசு மருத்துவமனைகளில் மிக மோசமான ஒரு ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது. அது உங்க உளவுத்துறை சொல்லிச்சா சொல்லலையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இது பரவலா நடக்குது. ஏகப்பட்ட வாட்ஸ்அப்கள், ஆடியோக்கள் எங்களுக்கு வந்திருக்கு. அரசுல வேலை பார்க்கிற நல்ல ஊழியர்களே எங்களுக்கு அனுப்புறாங்க. கொரோனான்னு சொல்லி தப்பி தவறி அரசு மருத்துவமனை பக்கம் வந்துடாதீங்க, எதுக்காகவும் வந்துடாதீங்க. வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொரோனான்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு கொரோனா பேஷண்ட்டுக்கு 22,000 வருது, செலவு 2,000 தான், மீது 20,000 பங்கு போட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இன்னொரு ஆபத்தும் இருக்குன்னு இன்னொரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோல அந்த கிட்னியை எடுக்கிறதுக்காக, அந்த உள் உறுப்பை எடுக்கிறதுக்காக கொரோனா பேஷண்டா எடுக்கணும். ஆனா அவரை சாகுற கண்டிஷன்ல இல்ல. அப்படியே மூச்சை பிடிச்சு கொல்றான் ஒரு ஊழியர். கொன்னு அந்த கிட்னியை விற்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது தெரியலன்னு தெரியல. இன்னொரு கொரோனா பேஷண்ட அவங்க பேக் பண்ணி சுடுகாடு கொண்டு போறாங்க. இவங்க போராடி அவங்களுடைய அந்த டெட் பாடியை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு பாசல பிரிச்சா எல்லா உறுப்புகளும் எடுத்ததுக்குரிய தையல் போட்டிருக்கு. அதுவும் வருது. என்ன வீடியோ பாத்தீங்களா? இப்ப இந்த மாஃபியாக்கள் கொரோனாவை பற்றி நாங்க வெட்ட வெளிச்சமா போட்டு அதன் மூலம் என்னென்ன கொடுமை நடக்கும் தடுப்பூசி விற்கிறதுக்காகத்தான் கொரோனாவை கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்தது பில்கேட்ஸ். எல்லாத்தையும் புட்டு வச்சோம். இதனால் எங்களுக்கு நிறைய புகழ் கிடைச்சது. நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவா வந்தாங்க. தமிழர் தற்காப்பு இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம். 7,000 பேர் சேர்ந்தாங்க. ஒவ்வொருத்தரும் 1,500 கொடுத்து சேர்ந்தாங்க. அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அந்த சேனலில் யூடியூப் தடவு நிறுத்தி, ஏன்னா யூடியூப் என்பதே மாஃபியனுடைய சேனல் தான். உலக சுகாதார நிறுவனம் கட்டுப்பாட்டுல தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆங்கில மருத்துவர்களும் அவர்கள் கீழ்தான் வருகிறார்கள். அவர்கள் தயார் செய்யும் மருந்துகளைத்தான் இவர்கள் எழுதி விற்க வேண்டும். ஒவ்வொரு ஆங்கில டாக்டருக்கும் சுயமாக ஒரு மருந்து செய்யக்கூட, தலைவலிக்கு மருந்து செய்யக்கூட தெரியாது. அடிமை டாக்டர்கள். சரிங்களா? இப்ப நடந்தது என்ன சொல்றேன், கவனமா கேளுங்க. நாமக்கல்ல ஏற்கனவே கிட்னி திருடுறதுல பேர் போனது. அதனால அவங்க திருடி மாட்டிக்கிட்டு அப்புறம் தமிழக அரசு அதிகாரிகள் லஞ்சத்தை வாங்கிட்டு அவங்களை காப்பாற்றி விட்டுட்டாங்க. இன்னும் மறைமுகமா திருடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த ஏஜ் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிட்னி வேணும். கை அரிக்குது. கிட்னியை வித்து கோடிக்கணக்கில் பணத்தை பார்த்துட்டு நோயாளிகிட்ட 100 ரூபாய் 200 ரூபாய் 500 வாங்கிட்டு ஊசி போட்டுக்கிட்டு வளர்த்தா ஆஸ்பத்திரி நடத்த முடியாது. நர்சுகளுக்கு சம்பளம் கொடுக்கணும். கரண்ட் பில்லே மாசம் 2 லட்சம் 3 லட்சம் வரும். எப்படி ஆஸ்பத்திரி ரன் பண்றது? இந்த மாதிரி கிட்னி உருவி வித்தாத்தா 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி 2 கோடின்னு கேட்டீங்க ஹாஸ்பிட்டல்ல ரன் பண்ண முடியும்.
அதுக்காக கிட்னி கொள்ளையில் ஈடுபட்டாங்க. அந்த தமிழக அரசுக்கு தெரிய அதை கண்டிச்சு வச்சுட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல. இப்ப அவங்க எல்லாம் விஜய் கூட்டத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு கிட்னி நல்லா சுத்திக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் வித்த எப்படி இருக்குன்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. மு.க. ஸ்டாலின் கூட்டம், மோடியின் கூட்டம், சீமானின் கூட்டம், எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில மக்கள் அமைதியா உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க கலவரத்தை ஏற்படுத்த முடியாது, தெரிஞ்சிடும். அதனால என்னடா ஒண்ணும் பண்ண முடியிருந்தாங்க. அவங்க சும்மா இருந்தவங்களுக்கு சும்மா கிடைச்சாங்க ஊதிக்கு எடுத்த ஆண்டின்ற மாதிரி விஜய் கூட்டம் மதுரையில பார்த்தா என்னடா இப்படி தேன்கூடு மாதிரி இப்படி கூட்டம் இருக்கு, நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்க கிட்ட ஓடி போய் எவ்வளவு கத்தியால குத்தா கூட தெரியாது போல. அந்த அளவுக்கு கூட்டத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, இந்த கூட்டத்தில் நம்ம கிட்னியை திருடணும், அதுக்கு என்ன பிளான் உட்காந்து யோசிச்சாங்க. அதுக்கு விஜயோட கூட்டம் தான் சிறப்பா இருந்துச்சு. தேன்கூடு மாதிரி மொக்கிதுங்க கூட்டம், கிச்சுக்கிட்டு மேல ஒண்ணு ஏறிக்கிட்டு ஓடு கட்டிக்கிட்டு என்ன பண்ணலாம், நல்ல அருமையான வாய்ப்பா இருக்கு. மற்ற கூட்டம் எல்லாம் அமைதியா உட்காந்து கேட்கறாங்க, அது ஒண்ணு கரெக்டா பண்ணா தெரிஞ்சிடும். ஆனா இதுல என்ன பண்ணான்னு தெரியாது. ஒருத்தர் கத்தியால குத்துனா கூட உங்களுக்கு எதிரி ஒருத்தர் அந்த கூட்டத்தில் இருந்தாலும் நீங்க கத்தியால குத்துனா கூட அவங்க கத்துனா கூட யாருக்குமே கேட்காது. கொலை பண்றது ஈஸி, கொள்ளை அடிக்க ஈஸி, தாலி அறுத்தா கூட யாருக்கும் தெரியாது கூட்டத்துல. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஏறிக்கிட்டு தேன்கூடு மாதிரி இருக்கமோ அவங்க ஒரு பிளான் போட்டாங்க. இந்த விஜய் கூட்டத்தை பயன்படுத்தி கிட்னிய கொள்ளையடிக்கணும். ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் பல கோடிக்கு போகும். கண் இல்லாத ஒரு கோடீஸ்வரருக்கு இதை பொறுத்த பல கோடிக்கு போகும். 2 கண்கள், கிட்னி, சிறுநீரகம் பல கோடிக்கு போகும். ஹார்ட், இருதயம் பல கோடிக்கு போகும். கல்லீரல், நுரையீரல், குடல், அந்த வாழ்வுகள், இதெல்லாம் நோயாளிக்கு பொருத்தும் போது கோடிக்கணக்கான, கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகள் மதிப்பு ஒரு 100 கோடிக்கு மேல போகும். இப்படிப்பட்ட பல கோடிகள் இங்க கூட்டமா சுத்திக்கிட்டு இருக்க கிட்னி, இதை புடுங்கிறதுக்கு நல்ல சான்ஸா இருக்குது அப்படின்ட்டு எப்போதுமே நான் சொல்றேன் கேளுங்க. இந்த திருடர்கள், கொள்ளைக்காரங்க, இந்த கும்பல் நெருக்கடிகள் பாத்தீங்களா, இந்த கும்பமேளா, மதுரை அழக திருவிழா, இந்த மாதிரி கூட்டம் நெருக்கிக்கிட்டு இருக்கணும், எல்லாத்தையும் மொத்தமா அடைக்கணும். அதுக்குதான் இவங்க பிளான் பண்ணாங்க. அந்த பிளானிங் படி நாமக்கல்ல செய்யலாம்னு பார்த்தா அது பகல்ல நடந்துச்சு, பளிச்சுன்னு தெரிஞ்சிடும், கேமரா பார்த்தா தெரிஞ்சிடும். அடுத்து கரூர்ல இரவு 8 மணிக்கு மேல நடக்குது, அப்ப வைக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அதுவும் முக்கூட்டு சந்துல செந்தில் பாலாஜி அவங்க இயற்கையா கொடுத்தது வேற விஷயம், அவங்க கொடுத்தாங்க. அதை இவங்க சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த முட்டு சந்துல கூட்டம் கூடும் பார்த்தாங்க. 4 மணில இருந்து கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கு. அடேங்க அப்பா, இதை விட்டா ஒரு அருமையான சான்ஸ் இனி நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நாமக்கல்ல இருக்கிற அரசு ஹாஸ்பிட்டல் முதல் அவங்களே சொல்லியிருக்க செந்தில் பாலாஜி, நாமக்கல் ஹாஸ்பிட்டல் இருந்து இங்க இருந்து 200 டாக்டர் வர வச்சோம், அங்கிருந்து 200 டாக்டர் வர வச்சோம், அங்கிருந்து 200, மொத்தம் 350 டாக்டர் வர வச்சோன்னு அதுல இந்த மாஃபியா டாக்டர்கள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இப்ப விஷயத்துக்கு வர, கரூர்ல இரவு 8:30 மணிக்கு விஜய் பேசினாரு. பேசும்போது நாம இதை பண்ணுனா பிரச்சனை ஆச்சுன்னா விஜய் இங்கிருந்து பாப்பாரு, பிரச்சனை பெருசாயிடும். விஜய் பேசி முடிச்சுட்டு போகத்துக்கு வெயிட் பண்ணாங்க. விஜய் பேசிட்டு போன உடனே இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுடைய ஆட்கள் ஒரு 20 பேர் 50 பேர் அந்த கூட்டத்துல இருந்தாங்க. எல்லாருக்கிட்டுமே ட்ரைனிங் எடுத்தவங்க. அவங்க கிட்ட கையில ஒரு சின்ன ஊசி, நீங்க ஊசினா டாக்டர் போடுற பெரிய ஊசி நினைக்காதீங்க, சின்னதா 2 இன்ச் தான் இருக்கும், சுண்டு விரல் சைஸ் தான் இருக்கும். அதுல குளோரோஃபார்ம், சக்தி வாய்ந்த குளோரோஃபார்ம் ஊசி, ரொம்ப மெலிசா இருக்கும். அழகா அந்த கூட்டத்துல இடுப்புலயோ தோல்லையோ கையிலயோ சொல்லி ஒரு அழுத்தம் மருந்து ஏறிடும். ஊசி எடுத்து பேக்கெட்ல போட்டு அவன் அந்த கூட்டத்துல எஸ்கேப் ஆயிடுவான். அவங்க பொத்துன்னு மயக்கம் போட்டு விடுவாங்க. மயக்கம் எந்திருக்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல் குளோரோஃபார்ம் ஊசி. இது கற்பனை இல்ல, உண்மையிலே நடந்துச்சுதான். டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் எடுத்து உரைச்சு விசாரிங்க, உண்மை வெளியே வரும். அந்த அம்மா எல்லாம் குழந்தைக்கும் போட்டாங்க. ஏன் குழந்தைக்கு, குழந்தையோட கிட்னி தான் இருக்கிறதே காஸ்ட்லி. வயசானவங்க செத்தா கூட காசு செலவழிக்காம, வயசாகி போச்சு போனா போட்டுன்னு விட்டுருவாங்க, செலவு பண்ண மாட்டாங்க சில பேரு. ஆனா குழந்தையாச்சு, அதுக்காக பெத்த அப்பா மாட்டா உயிரை கூட கொடுப்பாங்க, சொத்தை ஃபுல்லா வித்து கூட கொடுப்பான், 5 கோடி 10 கோடின்னு. இந்த குழந்தைங்க கிட்னி கொஞ்சம், மொத்தம் ஒரு 41 பேர் கிட்னி முடிஞ்ச வரைக்கும் கொண்டு ஓவரா காட்டணும்னா சந்தேகம் வருன்றனால
ஏங்க ஒரு கூட்டம் மகா கும்பமேளம் நடக்குது, எல்லாம் நிக்கிறாங்க, பார்த்துட்டு அவங்க போன உடனே மெதுவா கலைஞ்சு போறாங்க. இது எப்படி தள்ளுமுடி வரும்? அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கவனமா சொல்றேன், இது சினிமா கதை மாதிரி இருக்கும், இது கதை இல்ல, கற்பனை இல்ல, நடந்த உண்மை. மெடிக்கல் மாஃபியாவை சேர்ந்த 100 பேர் அந்த கும்பல்ல இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் ரெடியா வச்சிருந்தாங்க. யாராவது மயக்கம் வந்து உடனே இமீடியட்டா தூக்கிட்டு போயிட்டு உடனே ஆபரேஷன் பண்ணி இங்க வரும்போதே செத்து தான் வந்தாங்கன்னு சொல்லி அரசு டாக்டர்களை சொல்ல வச்சு, அதுல எல்லாம் மாஃபியா டாக்டர்ஸ் இருந்தாங்க. 350 பேர் கொண்டாந்தாங்க பல மாநிலத்தில இருந்து, பல இடத்துல இருந்து. அதுல இவங்க தன்னுடைய டாக்டர்களை அனுப்பிட்டாங்க. அவங்க இங்கிருந்து வரும்போது செத்து தான் வந்தாங்க அப்படின்னா டாக்டர் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே நீங்க கை வைக்க முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா டாக்டர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்தியாவில் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டாக்டர்கள் அவங்களுக்கு வேர்ல்டு உலக சுகாதார நிறுவனமே சப்போர்ட் பண்ணிட்டு நீட் தேர்வை கொண்டு வந்தது அமெரிக்க நிறுவனம் தான். அதையும் புரிஞ்சுக்கிட்டு இவங்க மயக்கம் ஒரு போட தயாரா சுத்திக்கிறது ஆம்புலன்ஸ் பட்டு 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 எல்லாத்தையும் ஏற்றி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போட்டாங்க. அவங்க குளோரோஃபார்ம் ஊசி போட விட்டு மயக்க தந்தாங்க இல்லையா, அவங்க மூச்சை பிடிச்சோ இல்ல ஊசியை போட்டு அவங்களை கொண்டு உடனடியா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கிட்னி எல்லாத்தையும் பாதுகாப்பா எடுத்துட்டாங்க. ஏன்னா உடனடியா எடுத்தாகணும். லேட்டா ஆக செத்து போய் லேட் ஆயிடுச்சுன்னா கிட்னி எல்லாம் செயல் திருப்பி பொருத்த முடியாது. அதனால ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எடுத்தாங்கன்றதால உடனே இரவோடு இரவு ஆபரேஷன் பண்ணி எல்லாத்தையும் அகற்றி ஃப்ரீசர் அதற்குரிய பாக்ஸ்ல வச்சு கட்ட டிஸ்போஸ் பண்ணி பேண்டேஜ் போட்டு உடம்பு செத்துட்டாங்க அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்போ ஒரு இந்த வீடியோ பேட்டியை போடுற, தயவு செய்து கவனமா கேளுங்க. ஒரு பொண்ணு இந்த கரூர் சம்பவத்துல தன்னுடைய குழந்தை செத்து போச்சு. அவங்க ஹாஸ்பிட்டல்ல போகும்பொழுது அவங்க குழந்தைய கவனிக்காம வச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அப்ப அது கையை பிடிச்சு பார்க்கும்போது அது குழந்தைக்கு துடிப்பு, நாடி துடிப்பு இருந்திருக்கு, உயிரோடு இருந்திருக்கு. ஆனா டாக்டர் ஒரு ஊசியை போட்டு எடுத்துட்டு போயிட்ட உடனே செத்து போச்சுட்டாங்க. அந்த அம்மாவை நம்ப முடியல. ஏங்க நான் தொட்டு பார்க்கும் போது நாடி துடிப்பு இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படிங்க சாவு, நீங்க காப்பாற்றுங்க கேட்டதுக்கு செத்து போச்சுமா அப்படின்னு பதில் கூட சொல்லாம செத்து போச்சுன்னு சொல்லிட்டு உடனடியா தூக்கி ஆபரேஷன் பண்ணி குழந்தைய பாடியை தூக்கி போட்டுட்டு பேண்டேஜ் தூக்கி போட்டு அடுத்து ஒவ்வொருத்தரா கொண்டு அந்த பாடியில் உள்ளாத எடுத்துறாங்க. தயவு செய்து முக்காசு ஐயாவும் நீதிபதி ஐயாவும் அந்த டாக்டர் தயவு செய்து விசாரணை பண்ணுங்க. நீங்க விசாரணை வேறு ஒரு கோணத்தில் போய்கிட்டு இருக்கு. குற்றவாளிகள் தப்பித்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இந்த கோணத்தில் கொஞ்சம் பாருங்க ஐயா. அந்த கிட்னி எடுத்து அந்த பொம்பளை சொல்றா, நான் என் மண்டியில் தாங்க என் குழந்தை இருந்துச்சு, டாக்டர் யாருமே பார்க்கல, நான் கையை பிடிச்சு பார்த்தேன், பாருங்க நாடி துடிச்சு என் கையை பாருங்க. அந்த மாதிரி வீடியோ போன பாருங்க. சிகிச்சை கண்டிப்பா நான் சொல்றேன், ஜிஹெச்ல சிகிச்சை எதுவுமே சரியா இல்லனா, அதாவது பேரண்ட் கிட்ட பேசுற அந்த டாக்டரோட அந்த ஆக்டிவிட்டிஸும் சரி, எதுவுமே ரெஸ்பாண்டிங்கே இல்லைண்ணா. சரியாவே அவங்க எல்லாம் பேசல. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ நவருனாங்க பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருக்கலாம்ண்ணா, ஏன்னா கொடுக்கலாம். ஆனா நான் போனதுக்கு அப்புறம் தானே என் பிள்ளைய தூக்கியே அவங்க பார்த்தேன். என் பிள்ளை அப்படியே அனாதையா படுத்து கிடந்துச்சு அந்த ஓரத்துல. எனக்கு நடுவுல ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தைய வச்சு வயசு பொண்ணுதான் தூக்கி செயல போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு அண்ணன் சொல்லி என் பையன் அங்கிட்டு அப்படியே படுத்து கிடக்குறானா. அங்க யாருமே இல்ல, ஒரு வார்டு பாய் இல்ல, ஒரு நர்ஸ் இல்ல, ஒரு டாக்டர் இல்ல, ஒரு போலீஸ் கூட இல்ல அந்த இடத்துல. நான் இறங்க முடியாம நான் இறங்கி எனக்கு காலு ஸ்லிப் ஆகி அவனோட ஸ்ட்ரக்சரை பிடிச்சி நான் ஏறி என் பையனை தூக்கி வாயில மூச்சு வச்சு குடுக்கற கூட நாடி துடிப்பு என் பையனுக்கு அந்த இடத்துல இருந்துச்சுன்னா. நாடி துடிப்பு இப்ப என் கையை பிடிங்களேன், இல்ல இப்ப பிடிச்சு பாருங்க, உங்களுக்கு நாடி துடிப்பு துடிக்கிறது தெரியுதுல்ல, நீங்க டாக்டரா? இல்ல சாதாரண ஒரு மனுஷன் தானே. இப்ப எனக்கு பிடிச்சா தெரியும்லண்ணா, அந்த மாதிரி நான் பிடிச்சு பார்த்தேன். என் பையனுக்கு நாடி துடிப்பு இருந்துச்சுன்னா காப்பாத்தி இருக்கலாம்னா. தூக்கிட்டு அங்கிட்டு ஒரு என்னென்னமோ இன்ஜெக்ஷன் தான் போறாங்க. நான் கேட்டா எங்களுக்கு தெரியும், நீ நவுந்து போ, உனக்கு மூச்சு வரணும், நவுந்து போன்றாங்க. ஆனா சுத்தி 10 பேர் நிக்கிறாங்க, ஆனா என்ன பண்றாங்கன்னே தெரியல, எட்டி பார்க்க கூட முடியலண்ணா. அப்படி ஊசி போட்டவங்க தான் நேரா மார்ச்சரி கொண்டு போயிட்டாங்க, பையனை பார்க்க கூட விடலாம். என்ன பாத்தீங்களா? அந்த அம்மா என்ன சொல்லுது, நான் குழந்தைய பிடிச்சு பார்க்கும்போது நாடி துடிப்பு இருந்துச்சுங்க, ஆனா டாக்டர் ஒரு ஊசியை போட்ட உடனே எடுத்துக்கிட்டு போனாங்க, ஊசியை போட்டாங்க, செத்து போச்சுட்டாங்க. அப்புறம் பணத்தை பாக்ஸ் வரியில இருந்து என்கிட்ட தூக்கி கொடுக்கறாங்கன்னு அழுவுது. இதுதான் இங்க நடந்திருக்கு. ஒவ்வொரு கொண்டு கிட்னி எடுத்திருக்கிறாங்க மெடிக்கல் மாஃபியா. இதுக்கு இந்த கூட்டத்துல சும்மா கூட்டத்தில் போய் ஊசி போட்டா ஏதாவது சந்தேகம் வரும் இல்லையா? அதனால கரண்ட கட் பண்ண சொல்லி இவங்களுடைய இந்த மாஃபியாவுடைய 100 பேர், இவங்க செந்தில் பாலாஜி ஆட்கள் கிடையாது. இப்படி பண்ணனா செந்தில் பாலாஜி மேல பழி போகும், திமுக மேல பழி போகும். அப்புறம் திமுக இதுல தப்பிப்பதற்காக விஜய் மேல பழிய போட அவங்க எல்லாம் பிளான் பண்ணியே செஞ்சிருக்கிறாங்க. இட்ஸ் எ பிளான்ட் மர்டர்.
கொண்டு கிட்னி எடுத்திருக்கிறாங்க. அந்த 100 பேரு மாஃபியா, மெடிக்கல் மாஃபியா 100 பேர் என்ன பண்ணாங்க, கரண்ட் கட் பண்றது, இன்னொருத்தர் போலீஸ இடுப்புல குத்துறது, இது பண்றதுனால வெறுப்புல லெட்டி சார்ஜ் பண்ண வச்சிருக்காங்க. இதன் மூலம் கூட்டம் கலைஞ்சு கரண்ட் வேற கட் பண்ணி விட்டாங்க. கரண்ட் வேற கட் பண்ணவும் இருட்டுல நல்ல வசதியா போச்சு. வச்சு ஏத்துனுங்க வந்தவங்களுக்கெல்லாம் ஏத்தி விட்டாருங்க ஊசிய, குளோரோஃபார்ம் ஊசிய. அந்த மாஃபியாவுடைய ஆட்கள் கூட்டத்தில் கலந்துருந்த நாமெல்லாம் என்ன நினைச்சிருக்கிறோம், செந்தில் பாலாஜி தான் ஆட்களை வச்சு ரவுடித்தனம் பண்றாங்க. அவர் பண்ணல, மெடிக்கல் மாஃபியா பண்ணி செந்தில் பாலாஜி மேல போகணும் உங்களுக்கு தெரியும், திமுக மேல பழி போகணும் தெரியும், போலீஸ்கார் காவல்துறை இது பழி போகணும் தெரியும். இதை வச்சுட்டு அவங்க ஏத்தவும் கரெக்டா இருந்த ஆம்புலன்ஸ் யாருமே இந்த கூட்டத்தில் யார் போன் பண்ணாரு, போன் பண்ண கேட்குமா அந்த சத்தத்துல? ஆனா கரெக்டா ஆம்புலன்ஸ் சுத்திக்கிட்டே இருந்திருக்கீங்க, ரெடியா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. டவுட் இங்க மார்க் பண்ணுங்க. கொஸ்டின் ஆனா 20 ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அதுல 4 ஆம்புலன்ஸ் தான் மக்கள் ஏத்திட்டே போனாங்க, மீதி ஆம்புலன்ஸ் ஆள் ஏத்திட்டே போகவே கிடையாது. அப்பார்ட்மெண்ட் மேல இருந்து நான் பாக்குறேன், கண்டினியூஸா அந்த ரோட்ல இருந்து ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிக்குது. இந்த ரோட்ல வருது, அந்த ரோட்ல வருது, இந்த கட்டில உள்ள வர்றான், திருப்பி இந்த ரோட்ல போறான். எல்லா ஆம்புலன்ஸ் எம்டியா போகுது. போலீஸ்லாம் 500 10,000 பேருக்கு 500 பேர் தந்தவங்க போய் ஒரு போலீஸ் கூட இல்லவே இல்லை. அப்படின்றப்ப அது என்ன பாதுகாப்பு? அப்புறம் எதுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்றீங்க? விஜய் கட்சியோ எந்த கட்சியோ கிடையாது. என் குழந்தை, எனக்கு 12 வயசு குழந்தை, இன்னைக்கு 12 வயசு குழந்தைக்கு 3 பேர் இறந்துட்டான்றாங்க. என்ன ஒரு பையனா, நேற்று என் குழந்தைக்கு ஏதாவது இன்சிடென்ட் இருந்தா என்ன, நானும் இதே மாதிரி தான் நின்றுக்கணும். ஆனால் இங்க இருந்து தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம், வீடியோ எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குது. அங்க ஒரு குழந்தை இறந்து போச்சு, 8 மாச குழந்தை. படிக்கட்டு மூலமா இப்ப இந்த இடத்துல 3 பேர் செத்து போயிட்டாங்க. தடி அடிச்சனால தான் மக்கள் பயந்து பின்னாடி போய் பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமா சாட்சி விட்டாங்க. தடியடி முடிஞ்ச அடுத்த செகண்ட் பவர் கட். தடியடி பவர் கட்டுனா அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு கண்ணு எப்படி தெரியும்? ரெடியா இங்க யாருமே போன் பண்ணாம இவ்வளவு ஆம்புலன்ஸ் சுத்திக்கிட்டு வச்சு இதோ பொதுமக்கள் சொன்ன இந்த வாக்குமூலத்தை கவனிங்க. அவங்களே சொல்லி இருக்காங்க, ஆம்புலன்ஸ் சுத்திக்கிட்டு இருக்காங்க, ஆலையில் எதுக்கு சுத்தான்னு தெரியும் சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுக்குதான் ரெடியா ஆம்புலன்ஸ் நிக்கிற மயக்கம் போட்டுட்டாங்கன்னு சொன்ன உடனே டக்குன்னு உள்ள போய் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணாலே வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுற ஆம்புலன்ஸ் அங்க ரெடியா 20 ஆம்புலன்ஸ் எப்படி ரெடியா இருந்துச்சு? மயக்கம் ஆக தூக்கிட்டு வாங்கடா, டக்குன்னு அந்த தங்கத்தை கிட்னியை தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லி ஊசியை போட மயக்கம் போட்டு விழ கூட்ட நெரிசலால் மயக்கம் அடைந்து விழுந்தார்கள் என்று கூறி இவர்கள் ஊசியை போட்டு ஒவ்வொரு பொதுமக்களையும் மயக்கம் தூக்கிட்டு போய் கொன்னு ஹாஸ்பிட்டல்ல கிட்னியை உருவிட்டாங்க. கேட்டதற்கு அங்கிருந்து வரும்போதே செத்துதான் வந்தாங்க அப்படின்ற கதையை அவித்து விட்டுட்டாங்க. இந்த ஊடகமும் மு.க. ஸ்டாலின் ஐயாவும் விஜயும் சீமானும் அனைவரும் நம்பி விட்டார்கள். அவர்கள் அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆளுக்கு வாயில் ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப அந்த கொன்னு எடுத்த கிட்னி ஃபுல்லா அனுப்பியாச்சு. மக்களுக்கு உடனடியா மு.க. ஸ்டாலின் 10 லட்சம் அறிவிச்சாரு. அதை வாங்கிட்டு சந்தோஷமா நடந்து போச்சு. இது என்ன பண்றதுன்னு எல்லா கூட்ட நெரிசலால் தான் மக்கள் இறந்தார்கள் என்று நினைத்துக் கொண்டு சென்று விட்டார்கள். அதன் பிறகு நடந்ததுதான் சம கூத்து. திமுக மீது காவல்துறை மீது முதலில் பழி சொன்னவர்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்ல அதெல்லாம் எல்லாருக்கும் பரவ உடனடியா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் இந்த நக்கீரன் கோபால் மீச வச்சுட்டு வருவாங்க, இவனை ஜெயலலிதா ஆட்சியிலேயே ஜெயலலிதா போட்டுவிட வேண்டியது, இங்க தப்பிச்சுட்டாங்க. இங்க விஜய் 41 பேரை கொண்ட விஜய் கைது செய்யுங்கள்னு திமுக பணத்தை கொடுத்து சொல்ல வச்சு தன் மீது குற்றமில்லை, விஜய் மீதுதான் குற்றம், விஜய் தான் காணும் என்று யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து ஆனால் சாட்டை தொழிய முருகன் பணம் வாங்கினாலும் இல்லையோ, ஆனால் அவர் விஜயை அழிப்பதற்கு இதுதான் சமயம், விஜயால் நமது கட்சி அழிந்துவிடும் என்பதால் அவர் எப்படியாவது இந்த தேர்தலை விட்டு ஒதுக்க வேண்டும் என்பதற்காக பகிரங்கமாக விஜய் மீது குற்றம் சாட்டினார். சீமானும் குற்றம் சாட்டினார். ஆக மொத்தம் அவரவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள விஜயை பலிகாடாக ஒருத்தரை 10 பேர் சேர்ந்து அடித்தார்கள். கர்ணனை போல். கர்ணன் படத்தில் சொல்லுவாரு, நான் தான் கொண்டேன் நான் தான் கொண்டேன் என்று சொல்கிறாய் அர்ஜுனா, நான் கிருஷ்ணன், எனக்கு முன்னால் 9 பேர் இவனை கொண்டு விட்டார்கள் அப்படின்னு குந்தி வாரம் கவச குண்டலத்தை உன்னுடைய நாகாஸ்திரத்தை உருவாட்ட பயன்படுத்த சொல்லிட்டு போனா அவங்களுக்கு ஆரம்பிச்சு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி கரூர் மக்கள் இறப்பதற்கு முதல் காரணம் மெடிக்கல் மாஃபியா, 2வது காரணம் காவல்துறை, 3வது காரணம் செந்தில் பாலாஜி திமுக, 4வது காரணம் விஜய் கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது. குறுகிய இடத்தில் அந்த ஷோ இருந்தாலும் அவற்றை மறுத்து இருக்கலாம் அல்லது வேறு இடம் கேட்டிருக்கலாம். அது குறுகலான இடம் தெரிந்தும்
அங்கு இருந்தது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த கூட்டத்தில் ஏற்பாடு செய்ததுதான் விஜய் செய்த முதல் தவறு. அன்னைக்கு ஃப்ரீயா இருக்கும், எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லிருந்தீங்க. ஆனா அந்த ஃப்ரீயா இருக்கும்போது எல்லாரும் வர்றதுனால கூட்ட நெரிசல் உருவாகுன்றது உங்களுக்கு தெரியல. அதை கவனிக்காம விட்டுட்டீங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த சமயம் வச்சிருந்தா எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, கூட்டம் கம்மியா வந்திருக்கும். ஆனா கூட்டத்தை அதிகமா காட்டணும்னு நீங்க நினைச்சீங்க. இது நீங்க மட்டும் இல்ல, முக ஸ்டாலினும் நிறைய கூட்டம் வந்திருந்தா எதிர்பார்ப்பாரு, மோடியும் நிறைய கூட்டம் இருந்தா நினைப்பாரு, எடப்பாடி பழனிசாமி நிறைய கூட்டம் வந்தா நினைப்பாரு. யாரும் 4 பேர் வந்தா போதும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அதனால் இது உங்கள் மீது தவறு கிடையாது. மெடிக்கல் மாஃபியா உங்கள் எல்லாரையும் பயன்படுத்தி கொண்டு அழகாக கிட்னியை கொன்று மக்களை கொண்டு கொள்ளையிட்டு விட்டு இன்று நிம்மதியாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அடித்துக் கொண்டு நடக்கிறீர்கள். இதுதான் ஆக மொத்தம். விஜய் மீது எந்த குற்றமும் இல்லை, அவரும் நிரபராதி. அவருக்கு வேன்ல வரும்போது 2 பேரும் மோட்டார் சைக்கிள் இடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா அவர் இடிக்கல, அவர் ரோட்ல ஒழுங்காத்தான் வேன் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த நாயங்க ரசிகர்கள் பைக்ல வரட்டு இவனுக்கு போய் அந்த வேன்ல இடிச்சதுக்கு வேனை பறிமுதல் பண்ணுன்னு நீதிபதி சொல்றாரு. இவர் பாரதிய ஜனதா கையாளு. விஜய் எப்படியாவது கைது பண்ணா அந்த வெளியே வர்றதுக்கு பாரதிய ஜனதா கிட்ட விஜய் வருவாரு. அப்ப கூட்டணியை வச்சு கொக்கி போட்டு இழுத்து சேர வச்சு கூட்டணி வச்சிடலான்னு பாரதிய ஜனதா பிளான் பண்ணுச்சு. அதுக்காக நீதிபதி கிட்ட போன்ல சொல்லி இந்த மாதிரி விஜய் தான் காரணம், விஜய் கைது பண்ண சொல்லி திமுகவுக்கு நீங்களே தீர்ப்பு சொல்ற மாதிரி சொல்லுங்க, நாங்க சொன்னதா தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அவர் சொல்லுவான். ஆனா முக ஸ்டாலின் புத்திசாலி, விஜயை கைது செய்யவில்லை, வேலை பறிமுதல் செய்யவில்லை. இது அவருக்கு சாதகமான ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. விஜய் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. விஜய் நிரபராதி. கரூரில் கொல்லப்பட்ட மக்கள் கிட்னியை கொள்ளையடிப்பதற்காக மெடிக்கல் மாஃபியா நடத்திய கொலை சதி திட்டம் தான் இது. இதில் விஜயும் முக ஸ்டாலின் ஐயா திமுக அரசும் செந்தில் பாலாஜியும் காவல்துறையும் பகடிக்காய்களாய் பயன்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு தெரியாமையே. இப்படித்தான் இந்திரா காந்தியை சீக்கியர்களை வைத்துக் கொண்டார்கள் இந்த மெடிக்கல் மாஃபியாக்கள், கார்பரேட்டுகள், இலுமினாட்டிகள் எனப்படும் அமெரிக்க இங்கிலாந்து கைக்கூலிகள் இந்தியாவை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக. இலங்கையில் திரிகோணமலையை பெறுவதற்காக பிரபாகரனை கொன்றவர்கள் இவர்கள் தான். ஆனால் நேரடியாக அவர்கள் இல்லை. இலங்கையில் புரட்சியை உண்டாக்கி இவர்கள் மூலம் நெருக்கடி உண்டாக்கி இலங்கை அதிபர் இந்தியாவின் உதவியை நாடுவார். இந்தியா இலங்கையை காப்பாற்றுவதற்காக அமைதிப்படையை அனுப்பும், அவர்கள் பிரபாகரனை போட்டு தருவார்கள் என்று கேரம் போர்டுல ஸ்ட்ரைக்கர்னு ஒண்ணு இருக்கும் ஒயிட் கலர்ல, அதை வச்சு ரெட் காயினோ இல்ல ஒயிட் காயினோ அதுல அடிச்சு குடியில விழ வைப்பாங்க. ஸ்ட்ரைக்கரை வச்சு நேரடியாக தள்ள வைக்கிறது ஒரு விதம், அதாவது நேரடியாக கொள்றது ஒரு விதம். ஆனா நான் ஒருத்தைய எதிரியா நேரடியா போய் கட்டியால குத்தி கொள்ளாம அவனுக்கு வேற எதிரி யாருன்னு பார்த்து அவனை தூண்டி விட்டு அவன் மூலமா அவனுக்கு கொண்டு என்னுடைய பகையை தீர்த்து கொள்கிறதுல அதே மாதிரி இப்ப நடந்திருக்கு. மெடிக்கல் மாஃபியா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கரூரில் மக்கள் கொல்லப்பட்டதுக்கு காரணம் விஜயும் கிடையாது, முக ஸ்டாலினும் கிடையாது, செந்தில் பாலாஜியும் கிடையாது, காவல்துறையும் கிடையாது. அந்த நெருக்கடிக்கு அவர்கள் தள்ள வைத்து அவர்கள் அறியாமல் இதை செய்ய வைத்து நடுவில் மெடிக்கல் மாஃபியாவின் கூலி பணியினர் உள்ளே புகுந்து அவர்கள் செய்த வேலைதான் சதி திட்டம் தான் இது. இதுக்கு மேல விளக்கம் நான் சொல்ல தெரியல. இதுக்கு ஆதாரம் வேணும்னா அந்த அம்மா சொல்றதை கேட்டுக்குங்க. அந்த அம்மா தான் ஹாஸ்பிட்டல்ல என் குழந்தை கையத்தை பிடிச்சி பார்த்தா நாடி துடிப்பு இருந்துச்சு, அவரை டாக்டர்கள் உள்ள கொண்டு போனவங்க செத்து போச்சுன்னு சொல்லி பணத்தை கையில கொடுத்தாங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. தாயின் மடியில் இருக்கும் வரை உயிருடன் நாடி துடிப்புடன் மயக்கத்தில் இருந்த குழந்தை டாக்டரிடம் சென்றவுடன் செத்தது எப்படி? இது ஒரு கொஸ்டின். நான் இறங்க முடியாம நான் இறங்கி எனக்கு காலு ஸ்லிப் ஆகி அவனோட ஸ்ட்ரக்சரை பிடிச்சி நான் ஏறி என் பையனை தூக்கி வாயில மூச்சு வச்சு குடுக்கற கூட நாடி துடிப்பு என் பையனுக்கு அந்த இடத்துல இருந்துச்சுன்னா நாடி துடிப்பு. இப்ப என் கையை பிடிங்களேன், இல்ல இப்ப பிடிச்சி பாருங்க, உங்களுக்கு நாடி துடிப்பு துடிக்கிறது தெரியுதுல்ல, நீங்க டாக்டரா? இல்ல சாதாரண ஒரு மனுஷன் தானே. இப்ப எனக்கு பிடிச்சா தெரியும்லண்ணா, அந்த மாதிரி நான் பிடிச்சி பார்த்தேனா என் பையனுக்கு நாடி துடிப்பு இருந்துச்சுன்னா காப்பாத்தி இருக்கலாம்னா. தூக்கிட்டு அங்கிட்டு ஒரு என்னென்னமோ இன்ஜெக்ஷன் தான் போறாங்க. நான் கேட்டா எங்களுக்கு தெரியும், நீ நவுந்து போ, அவனுக்கு மூச்சு வரணும், நவுந்து போன்றாங்க. அவனை சுத்தி 10 பேர் நிக்கிறாங்க, ஆனா என்ன பண்றாங்கன்னே தெரியல, எட்டி பார்க்க கூட முடியலண்ணா. அப்படி ஊசி போட்டவங்க தான் நேரா மார்ச்சரி கொண்டு போயிட்டாங்க, பையனை பார்க்க கூட விடலாம். இத இந்த நீதிமன்றம் விசாரிக்கணும். நீதிமன்றம் விசாரிக்குமான்னு தெரியல. அது சீக்கிரம் வழக்கு முடிச்சுட்டு போகத்தான் பார்க்கும். சிபிஐ இருந்தாலும் ஒன்றும் புடுங்க போதில்லை. அது கிட்ட கொடுத்த எந்த கேஸ்லயுமே முடிவு வரல. ஆக மொத்தம் மெடிக்கல் மாஃபியாக்களால் 41 அப்பாவி கரூர் மக்கள்
கிட்னிக்காகவும் உடல் உறுப்புகளுக்காகவும் கொல்லப்பட்டு சக்கைகளால் தூக்கி எறியப்பட்ட சம்பவம், கொடூர சம்பவம் நடந்துள்ளது. இதற்கு காரணம் இறைவன் மீது ஆணையாக மெடிக்கல் மாஃபியா, மெடிக்கல் மாஃபியா, மெடிக்கல் மாஃபியா என்று கூறி இந்த கரூரில் நடந்த 41 மக்கள் மரணம் கிடையாது. கொலைக்கு காரணம் விஜய் கிடையாது, நிரபராதி. திமுகவும் கிடையாது, நிரபராதி. காவல்துறையும் கிடையாது, நிரபராதி. செந்தில் பாலாஜியும் நிரபராதி. இவர்கள் சந்தர்ப்ப சாட்சியங்களால், சூழ்நிலையால் இவர்கள் இதற்குள் இழுத்து விடப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் இவர்கள் யாருக்குமே தெரியாமல் கச்சிதமாக தனது வேலையை கூலிப்படையின் மூலம் முடித்து மெடிக்கல் கார்பரேட் மாஃபியா டாக்டர்கள் மூலம் ஆபரேஷன் செய்து அரசு ஆஸ்பத்திரியில் உள்ள சில டாக்டர்கள் மூலமாக அவர்கள் ஸ்பெஷலாக அனுப்பிய டாக்டர்கள் இந்த மக்களை கொண்டு கிட்னிகளை எடுத்து விற்று கொள்ளை லாபம் அடித்து விட்டார்கள். கோடிக்கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு கிட்னிகள் எடுத்து விற்கப்பட உள்ளன. இதை டாக்டர்கள் ஆபரேஷன் செய்த டாக்டரிடம் இந்த நீதிமன்றம் விசாரணை செய்ய வேண்டும். ஆனால் பூனைக்கு மணி கட்டுவது யார்? டாக்டர்களை விசாரிக்க முடியாது. ஜெயலலிதா அப்போலோவில் கொல்லப்பட்டார். அதை ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் மர்மம் உள்ளது என்று கூறியது. சிபிஐயும் விசாரணை செய்தது. ஆனால் முடிவு 0. மக்கள் மறந்து விட்டார்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சுட்டது யார்? சுட சொன்னது யார்? விசாரணை நடந்தது. மர்மம் உள்ளது என்று விசாரணையில் கூறப்பட்டது. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. காரணம் 0. மெடிக்கல் மாஃபியா கார்பரேட்டுகள். ஜெயலலிதா கொல்லப்பட்டது கார்பரேட் மெடிக்கல் மாஃபியா. இந்திரா காந்தி கொல்லப்பட்டது கார்பரேட்டுகள், உலக கார்பரேட் மெடிக்கல் மாஃபியா. பிரபாகரன் கொல்லப்பட்டது இந்திய அமெரிக்க இங்கிலாந்து கூலிப்படை மெடிக்கல் மாஃபியா கார்பரேட் சுகாதார நிறுவனம். மகாத்மா காந்தி சுட்டு கொல்லப்பட்டது இவர் இருந்தால் இந்தியாவில் போராட்டங்கள் வெடிக்கும், நான் இந்தியாவை ஆள முடியும் என்பதற்காக ஒவ்வொரு தலைவர்களாக கொல்லப்பட்டார்கள் என்பதை கூறி இந்த கரூர் மக்கள் 41 பேர் கொல்லப்பட்டதற்கு காரணம் மெடிக்கல் மாஃபியாவே, அவர்கள் கூலிப்படையினரே, டாக்டர்களே என்று கூறி விஜய் நிரபராதி, மு.க. ஸ்டாலின் நிரபராதி, செந்தில் பாலாஜி நிரபராதி, காவல்துறையினர் நிரபராதி என்று கூறி இதற்கு காரணம் மெடிக்கல் மாஃபியாவை இந்த கொலைகளை திட்டம் போட்டு நடத்தியது உடல் உறுப்புகளுக்காக என்று கூறி இதை தீவிரமாக விசாரித்து கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் உங்களால் முடியாது என்று கூறி இது மேலும் தொடரும். இன்னும் பல கூட்டங்களுக்கு சிறிது இடைவெளி விட்டு மீண்டும் இது போன்ற நடக்கும் கூட்டங்களில் இதையே ஒரு சாக்காக வைத்து ருசி கண்ட போடி மீண்டும் இந்த சதி செயலை நிறைவேற்றும் என்று கூறி இது முடிவல்ல, ஆரம்பம். நன்றி. ஜோக்கர் டிவி மாயாவி. வணக்கம்.